கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் திமுக அரசு அதனை முழுமையாக பின்பற்றுவதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி காலை உணவு திட்டத்தின் 50வது நாள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திமுகவினர் கட் அவுட்டுகள் வைப்பது இல்லை என்றும் 1 அல்லது 2 பதாகைகள் மட்டுமே வைக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். மக்கள் பாதிக்கப்படக்கூடிய கட் அவுட்டுகளை தமிழகத்தில் திமுக அரசு அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட அவர், அதிமுகவினர் புதுக்கோட்டையில் எதிர்க்கட்சித் தலைவர் வருகைக்காக அனுமதி இல்லாமல் கட் அவுட்டுகள் வைத்துள்ளதாகவும் அவற்றை அகற்றினால் அரசியல் காரணமாக விமர்சிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். அதாவது கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. நாங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுதோ, எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதோ கொடிகள் மட்டுமே கட்டுவோமே தவிர கட் அவுட்டுகள் வைப்பது எங்களுக்குடான பழக்கம் கிடையாது. எங்களுக்கு கட்சியினுடைய உத்தரவு, வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை என்று. எனவே நாங்கள் வைப்பது கிடையாது. அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு அருகிலே 1, 2 பதாகைகள் வைக்கின்றது பழக்கம் மட்டுமே உண்டு. அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டிருக்கிற கட்டளை உத்தரவு. தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது.